திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. முதன்முறையாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், இது குறித்து விரிவான தகவல்களை வழங்குங்க. பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு என்ற திட்டத்தை விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் மோடி துவக்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்பது முதன்முறையாக வேலையில் சேருகின்ற நபர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக 15,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய மொத்த தொகை என்பது 99,446 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த திட்டத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்பது நாட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்குவது. வேலை வாய்ப்பு எப்படி உருவாகும் என்றால், வேலையில் சேருகின்ற நபர்களுக்கும் சரி, வேலை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் சரி, அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தால் வேலை வாய்ப்பு உருவாகும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். அதன் அடிப்படையில் தான் முதன்முறையாக பணியில் சேர்ந்து இபிஎஃப்ஓ என்று சொல்லப்படுகின்ற தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் சேர்ந்துள்ள அந்த முதல் முறை ஊழியர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் 15,000 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. இந்த 15,000 ரூபாயும் ஒரே தவணையாக வழங்கப்பட்டு விடாது, இது 2 தவணைகளாக வழங்கப்படும். அதாவது பணியில் சேர்ந்து முதல் 6 மாதம் நிறைவடைந்தவர்களுக்கு முதல் தவணையாக 7,500 ரூபாயும், 12 மாதங்களை நிறைவு செய்தவர்களுக்கு அதன் பிறகு 2வது தவணையாக மேலும் 7,500 ரூபாய் என 2 தவணைகளாக 15,000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நாடு முழுவதும் சுமார் 15 லட்சம் பேருக்கு இந்த தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2,400 கோடி ரூபாய் தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பட்டனை அழுத்தி இந்த திட்டத்தை பிரதமர் மோடி துவக்கி வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள 3.5 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. எப்படி உற்பத்திக்கு ஊக்கத்தொகை கொடுத்தால் உற்பத்தி அதிகரிக்குமோ, வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கு இந்த ஊக்கத்தொகையை கொடுத்தால் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் என்பது மத்திய அரசினுடைய மிக முக்கியமான ஒரு திட்டத்தினுடைய அம்சமாக இருக்கிறது. இதில் வேலை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை என்பது வழங்கப்பட இருக்கிறது. அதாவது உற்பத்தி மட்டுமின்றி அனைத்து துறைகளை சார்ந்த நிறுவனங்களும் கூடுதலாக வேலை வாய்ப்பு ஒவ்வொரு நபர்களுக்கு வழங்கினால் அந்த நிறுவனத்திற்கும் மாதம் 3,000 என்கிற அடிப்படையில் சுமார் 12 மாதங்களுக்கு அந்த வேலை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய பயனாளிகளுக்கு அதிகபட்ச மாத சம்பளம் 1 லட்சம் ரூபாய்க்குள் இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வேலை வாய்ப்பு பன்மடங்கு அதிகரிக்கும் என்று மத்திய அரசின் சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.